ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீட்லேயே பால்கோவா செய்கிறது எப்படின்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த பால்கோவா செய்கிறதுக்கு ஒரு அகலமான கடாய் எடுத்திருக்கேன். நான் 1 லிட்டர் பாலில் பால்கோவா செய்ய போகிறேன். பால் நல்லா திக்கான பாலாக ஊற்றியிருக்கேன். இந்த மாதிரி அகலமான கடாய் இல்லைன்னா பாத்திரத்தில் செய்யும்போது பால் பொங்கி வழிஞ்சு கீழேலாம் சிந்தாமல் இருக்கும். ஃப்ளேமும் ஃபுல்லாக வச்சுட்டு செய்யலாம். அப்போ சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க முடியும். பால் பொங்குற வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும். இப்போ பால் பொங்கி வருது. பால் பொங்கினதுக்கப்புறமா கரண்டியை விட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ அப்படியே கண்டினியூஸாக கிண்ட ஆரம்பிச்சிடணும். இல்லைன்னா கீழே பிடிக்க ஆரம்பிச்சிடும், கருக ஆரம்பிச்சிடும். ஓரத்தில் படிகிற ஏடையெல்லாம் அப்படியே எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஃப்ளேமை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு சுகரை போடுறேன்னா 1 லிட்டர் பாலுக்கு 200 கிராம் சுகர் போடுறேன். இது அளவான ஸ்வீட்டோடு இருக்கும். சுகர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால்கோவா ரொம்ப வலுவலுப்பாக இல்லாமல் பால்கோவாவோட டெக்ஸ்டர் கொஞ்சம் திரியாக வர்றதுக்கு எலுமிச்சம்பழச்சாறு ஊற்றணும். ஒரு 1/4 மூடி எலுமிச்சம்பழச்சாறு இல்லைன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழச்சாறு ஊற்றணும். இப்போ எலுமிச்சம்பழச்சாறு ஊற்றிக்கலாம். அப்போ தான் பால்கோவா நல்ல டெக்ஸ்டரோடவும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா வலுவலுப்பாக டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எலுமிச்சம்பழச்சாறு ஊற்றினதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஃபுல்லாகவே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓரத்துலலாம் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது செஞ்சு முடிக்கிறதுக்கு எப்படியும் 1/2 hour ஆகுது தேவைப்படும். ஆனால் கடையில் வாங்குறதை விட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி பால் கலர் சேஞ்ச் ஆகி எல்லோவாக சேஞ்ச் ஆகி திக்காயிட்டே வரும். இதில் ஏலக்காய் தூள் போட வேண்டாம். நெய் மாத்திரம் கொஞ்சம் ஊற்றினா போதும். ஏலக்காய் தூள் போட்டால் பால்கோவாவோட ஒரிஜினல் வாசத்தோடு இருக்காது. நான் 2 ஸ்பூன் நெய் விடுறேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பால் அல்வா செய்யணுன்னா 1/2 கப்புக்கு மேலே நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பால் அல்வாவாக மாறிடும். அது பால்கோவாவை விட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துடலாம். நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணுங்கிறதுக்காக கெட்டியாக விட்டுருக்கேன். இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. கடையில் வாங்குறத விட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.